ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டு வெளியான டாலி அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பல் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ட்ரெக்கிங் பண்றதுக்காக போறாங்க. இவங்க தெரியாத்தனமா அங்க இருக்கிற ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு தப்பிச்சு வெளியில வராங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியுமே. இந்த படத்தோட ஸ்டோரி என்னமோ நம்ம ஆல்ரெடி நிறைய இங்கிலீஷ் படங்கள்ல பார்த்த ஒரு பழைய ஸ்டோரி தான். அப்படி இருந்துமே பார்க்குற ஆடியன்ஸான நமக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காத லெவல்ல ரொம்பவே அழகா மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. நீங்க ஒரு லைட் ஹார்ட்டடா இருந்தால் தயவு செஞ்சு இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ரத்தம் தெறிக்க தெறிக்க நிறைய வயலண்டான சீன்ஸ் எல்லாமே இருக்குது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கிரிட்டிக் தமிழன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாலி இந்த படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க பார்க்கிறதுக்கு ரொம்பவே கொடூரமா இருக்கிறாங்க. அவங்களோட ஃபேஸ்ல ஒரு டால் மாஸ்க் போட்டிருக்காங்க. இப்போ அந்த லேடி அவங்களோட பெட்ரூம்குள்ள போறாங்க. இப்போ அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பெட்ல தலையே இல்லாத ஒரு பொணத்தை படுக்க வச்சிருக்காங்க. அந்த பொணத்தை சுத்திலும் ஈக்கள் அரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த லேடி அந்த பொணத்தோட கையை பிடிச்சி அப்படியே ஃபீல் பண்ணி அழுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு சேஸுங்க. அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அவங்களோட பேரு ஈவி. சேஸோட ஒய்ஃப் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. இவர் தனியா தான் அவரோட குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இவரு மேசி அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். சேஸ் மேசிக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு மவுண்டனுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காரு. அதனால அவரோட பொண்ணு எவிய பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட விட்டுட்டு அவரோட கார்ல மேசிய கூட்டிட்டு போறாரு. இவங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ரீச் ஆனதும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்களோட பேக் எடுத்துக்கிட்டு காரை விட்டு கீழே இறங்குறாங்க. அவங்க இறங்குனதுக்கு அப்புறம் சேஸ் அவரோட கார் கீஸை காணோம் அப்படின்னு சொல்றாரு. மெசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அந்த கீஸ் எதுவும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சேஸ் அந்த கீஸ் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அந்த டைம்ல மெசி என்கிட்ட தான் கீஸ் இருக்கு, நான் தான் சும்மா விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இதே நேரத்துல படத்தோட ஓப்பனிங்ல ஒரு லேடியை காட்டுறாங்க இல்லையா, அவங்கள காட்டுறாங்க. அந்த லேடி அந்த பொணத்தை அவங்களோட மடியில உட்கார வச்சு ஒரு குழந்தைய தாலாட்டப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கையில ஒரு கட்டிங் பிளேட் இருக்குது. அந்த கட்டிங் பிளேட் எடுத்து அந்த பொணத்தோட சுண்டு விரலை வெட்டி துண்டா எடுக்கிறாங்க. இப்போ அவங்க அந்த கட்டிங் பிளேட் அப்படியே தூக்கி வீசிட்டு அப்படியே எமோஷனல் ஆகுறாங்க. இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம மெசியும் சேஸும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அதே நேரத்துல அந்த லேடியும் அந்த பொணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள அதை புதைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பொணத்தை புதைக்கிறதுக்காக ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த இடத்தை சுத்திலுமே நிறைய குழந்தைகளோட பொம்மை எல்லாத்தையுமே சுத்தி வச்சிருக்காங்க. கொஞ்ச தூரம் தள்ளி வந்ததும் மெசிக்கும் சேஸ்க்கும் அந்த பொம்மைகள் அவங்களோட கண்ணில் படுது. மெசிக்கு இது பாக்குறதுக்கு ரொம்பவே வியர்டா இருக்கு. அவங்க சேஸ் கிட்ட இது எல்லாமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரோ ஆர்ட் ப்ராஜெக்ட் பண்றாங்க போல அப்படின்னு சொல்றாரு. உடனே மெசி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட கையில 2 பொம்மையை எடுக்கிறாங்க. அந்த பொம்மையை நம்ம சேஸ் கிட்ட காட்டிட்டு, இந்த பொம்மை நான், இந்த பொம்மை நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை அப்படியே கிஸ் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கு சேஸ், நீ பைத்தியக்காரத்தனமா பண்ணாத, அதை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, அந்த பொம்மையை முதல்ல கீழே போடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மெசி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொம்மை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது, நம்ம இங்க இருந்து போகும்போது கண்டிப்பா இதை எவிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சேஸ் அதெல்லாம் வேண்டாம், அதை கீழே போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதனால மெசியும் அந்த பொம்மையை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. இப்ப அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு குழிக்குள்ள போட்டுட்டு அந்த குழி பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு அப்படியே மோன் பண்ணி அழுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம மெசியும் சேஸும் அங்க இருக்கிற ஒரு மவுண்டன் வியூக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. நம்ம சேஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவேன், எனக்கு இது ரொம்பவே ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மெசியும், எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஸோட தோல்ல அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. இந்த டைம்ல சேஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஞாபகார்த்தமா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்ல இருந்து கேமராவை எடுக்கிறாரு. அதே நேரத்துல அவரோட பேக்குள்ள ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்க அவர் மெசிக்கு கொடுக்கறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ இவர் அந்த ரிங்கை எடுத்து அவரோட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவரோட போன்ல மெசிய 2-3 போட்டோ எடுக்கிறாரு. அந்த நேரத்துல அவங்களுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற அந்த லேடி ஒரு பொம்மை மேல ஒரு ரேடியோ வச்சிருக்காங்க. அந்த ரேடியோவை ஆன் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு பாட்டு பிளே ஆகுது. அந்த மியூசிக்கை கேட்டதும் இவங்க 2 பேரு நம்மள தவிர இந்த ஃபாரஸ்ட்ல வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சேஸ் மெசி கிட்ட, கொஞ்ச நேரம் நீ இங்கே இரு, நான் போயிட்டு அதை யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு. இப்போ அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு பாக்குறாரு. அங்க இருக்க மரங்கள் எல்லாத்துலயுமே குழந்தை பொம்மைகளா இருக்குது. தூரத்துல ஒரு பெரிய குழி இருக்குது. அந்த குழியை சுத்திலும் நிறைய பொம்மைகளா இருக்குது. அந்த குழிக்கு வெளியில அந்த மாஸ்க் போட்ட லேடி நின்று அப்படியே அழுற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம சேஸுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் நேரா அந்த லேடி கிட்ட போயிட்டு, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, எதனா அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி எதுவுமே சொல்லாம அவங்களோட ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அவர் அந்த லேடி கிட்ட போயிட்டு அவங்களோட ஷோல்டர்ல டச் பண்ணி, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த லேடி அவரை பார்த்ததும் அப்படியே பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. அவங்களோட கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணி ஆக்ஷன் பண்றாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கே தெரியுது அவங்க ஒரு சைக்கோபாத்னு சொல்லிட்டு. ஆனா சேஸ் அது எதையுமே புரிஞ்சுக்காம, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, சேஸோட கழுத்தை அப்படியே புடிச்சு தூக்கிடுறாங்க. அவர் எவ்வளவோ போராடி பாக்குறாரு. ஆனா அவரால் அங்க இருந்து கீழே இறங்க முடியல. அந்த லேடி சேஸோட கழுத்தெரும்பு அப்படியே முறிச்சிடுறாங்க. அந்த சத்தம் அப்படியே வெளியில கேக்குது. இப்ப அவரை தூக்கி அப்படியே கீழே போட்டுட்டு
அங்க இருக்கிற ஒரு மண்வெட்டி எடுத்து அவரோட ஃபேஸுக்கு நேரா நீட்டுறாங்க. அவர் அவரோட கழுத்துல கை வச்சுட்டு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த லேடி அந்த மண்வெட்டிய அப்படியே அவரோட கால்ல வச்சு அவங்களோட காலால அந்த மண்வெட்டிய அழுத்தி அவரோட காலைய உடைச்சிடுறாங்க. அவர் அப்படியே வலி தாங்க முடியாம துடி துடிச்சு கத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா அப்படியே அந்த மண்வெட்டியை எடுத்து அவரோட ஃபேஸ்ல வச்சு அவரோட வாய்க்குள்ள அதை இறக்கிடுறாங்க. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம மெஸ்ஸி சேஸ தேடி அவர் போன அந்த ரூட்ல வராங்க. இப்போ அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற அந்த பெரிய குழியை பாக்குறாங்க. அந்த குழிக்குள்ள தலையே இல்லாத அந்த பணம் கிடக்குது. அதை பார்த்ததும் நம்ம மெஸ்ஸி அப்படியே ஷாக் ஆகி கத்துறாங்க. அவங்க அங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மரத்துல சேஸ் அப்படியே சாஞ்சு உட்கார்ந்து இருக்காரு. அவரோட வாய் எல்லாமே அப்படியே கிழிஞ்சு போயிருக்குது. தாடெல்லாம் கீழே தொங்கிட்டு இருக்குது. அதை பார்த்ததும் நம்ம மெஸ்ஸி அப்படியே பயந்துடுறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க அந்த மவுண்டன் வியூ இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. அங்க நம்ம சேஸோட பேக் இருக்குது. அந்த பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள நம்ம சேஸ் மெஸ்ஸிக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த அந்த ரிங் இருக்குது. அந்த ரிங் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துலயும் இந்த லேடி நிக்கிறாங்க. அவங்களோட கையில அந்த மண்வெட்டி இருக்குது. அவங்கள பார்த்ததும் நம்ம மெஸ்ஸி அப்படியே பயந்து போயிட்டு என்ன யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொஞ்ச தூரம் ஓடினதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஒரு பாறையில அவங்களோட கால் மோதி அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கண் விழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னாடியே அந்த லேடி நிக்கிறாங்க. இப்ப அவங்க அந்த லேடி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த லேடி சேஸ் எப்படி கழுத்தை நெரிச்சு அப்படியே மேல தூக்குனாங்களோ அதே மாதிரி நம்ம மெஸ்ஸியும் கழுத்தை நெரிச்சு மேல தூக்கி அவங்கள மயக்கமாக வச்சிடுறாங்க. இப்ப நம்ம மெஸ்ஸி அவங்களோட தோல்ல போட்டுக்கிட்டு அந்த மண்வெட்டி அவங்களோட கையில எடுத்துக்கிட்டு அந்த லேடி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடு கரெக்டா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு சென்டர்ல தான் இருக்குது. அந்த வீடு பாக்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமா ரொம்பவே பெருசாவும் இருக்குது. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம மெஸ்ஸி கண் விழிச்சு பார்க்கும்போது அவங்க அந்த லேடியோட வீட்ல இருக்கிற ஒரு பெட்ரூம்குள்ள இருக்காங்க. அந்த லேடி நம்ம மெஸ்ஸிக்கு ஒரு குழந்தை மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவங்கள அங்க இருக்கிற ஒரு தொட்டில்ல போட்டிருக்காங்க. மெஸ்ஸி அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டோர் வெளியில் பக்கமா லாக் ஆயிருக்கு. உடனே மெஸ்ஸி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அந்த பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு ஆள் நம்ம மெஸ்ஸி கிட்ட பேசுறான். அவரு நம்ம மெஸ்ஸி கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ பேசுற எல்லாமே அந்த லேடிக்கு கேட்கும். நீ இங்க இருந்து வெளியில போனோம் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னா அந்த லேடி கிட்ட ஒரு பெரிய சில்வர் கீ இருக்கும். அதை கண்டுபிடி. இங்க இருக்கிற எல்லா டோர்ஸுமே லாக் ஆகி தான் இருக்கும். அந்த எல்லா டோருக்கும் அந்த ஒரு கீயை வச்சு மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். மத்த எந்த ஒரு கேள்வியுமே கேட்காத முதல்ல அந்த சாவியை கண்டுபிடி. அந்த சாவி இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல தான் அந்த லேடி வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல அந்த லேடியோட ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டு அந்த ஆளு ரொம்பவே பயப்படுறான். அவன் நம்ம மெஸ்ஸி கிட்ட அந்த லேடி வரா, நீ போயிட்டு ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம மெஸ்ஸியும் அந்த லேடிக்கு பயந்து அந்த தொட்டிலுக்கு பின்னாடி போயிட்டு மறைஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த லேடி நம்ம மெஸ்ஸி இருக்கிற அந்த ரூமோட டோரை ஓபன் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க உள்ள வரதுக்கு முன்னாடி குழந்தைகள்லாம் வச்சு தள்ளிட்டு போவாங்க இல்லையா ஒரு வண்டி, அந்த வண்டியில ஒரு குழந்தை பொம்மையை வச்சு அந்த ரூம்குள்ள உருட்டி விடுறாங்க. உடனே நம்ம மெஸ்ஸி அந்த தொட்டிலுக்கு பின்னாடி இருந்து வெளியில வந்து உனக்கு ஏன் கூட விளையாடணுமா, சரி ஓகே நானே இந்த வண்டியை தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை அந்த ரூமை விட்டு வெளியில தள்ளி விடுறாங்க. இப்ப பதிலுக்கு அந்த லேடியும் அந்த வண்டியை திரும்ப உள்ள தள்ளி விடுறாங்க. ஆனா இந்த வாட்டி அந்த குழந்தை பொம்மை இருக்கு இல்லையா, அதோட கண்கள் எல்லாமே நோண்டப்பட்டு ரொம்பவே கொடூரமான முறையில இருக்குதுங்க. அதை பார்த்து நம்ம மெஸ்ஸி ரொம்பவே பயப்படுறாங்க. அவங்களோட தலையை நிமிர்ந்து அவங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நேரா அந்த லேடி நிக்கிறாங்க. அந்த லேடியை பார்த்ததும் மெஸ்ஸி அப்படியே பயத்திலேயே அவங்களோட ட்ரெஸ்லயே யூரின் போயிடுறாங்க. உடனே அந்த லேடி நம்ம மெஸ்ஸியை அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. நம்ம மெஸ்ஸி ரொம்பவே பயப்படுறாங்க. என்ன மன்னிச்சுன்னு நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க நம்ம மெஸ்ஸியை கீழே இருக்கிற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள அப்படியே தூக்கி அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல படுக்க வச்சு அங்க இருக்கிற கபோர்ட்குள்ள இருந்து ஒரு டைப்பர் எடுக்கிறாங்க. அதை பார்த்ததும் மெஸ்ஸி இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இதெல்லாம் வியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த லேடின்னு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்கையிலேயே அவங்களோட வாயில விரல வச்சு காட்டுறாங்க. இப்ப அந்த லேடி ஃபீடிங் பாட்டில் நிப்பிள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம மெஸ்ஸியோட வாயில குழந்தைங்க எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம மெஸ்ஸி அதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. அந்த லேடி ஃபோர்ஸ் பண்ணி அதை அவங்களோட வாயில திணிச்சிடுறாங்க. இப்ப அவங்க மெஸ்ஸிக்கு அவங்க கையில இருக்கிற அந்த டைபரை போட்டு விடுறாங்க. இதே நேரத்துல நம்ம சேஸ காட்டுறாங்க. அவர் இன்னும் சாகல. அவரோட தாடை கிழிஞ்சு போயிருக்குது. அவரோட காலும் உடைஞ்சிருக்குது. அவர் அப்படியே எந்திரிச்சு நிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் அதை பண்ண முடியல. இதுக்கப்புறமா அந்த லேடி நம்ம மெஸ்ஸிய ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு அவங்க தலையில ஒரு காயம் இருக்கு ஓகேவா, அந்த காயத்துக்கு மருந்து போட்டு பேண்டேட் போட்டு விடுறாங்க. அந்த நேரத்துல அந்த லேடி அவங்களோட கையில சேஸ் மெஸ்ஸிக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ரிங் வச்சிருக்காங்க இல்லையா, அதை போட்டிருக்காங்க. அதை பார்த்தது நம்ம மெஸ்ஸி அந்த ரிங் உன்னோடது கிடையாது, அது எனக்கு வேணும், அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி எதுவுமே பேசாம நம்ம மெஸ்ஸியோட காயத்தை சரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க அப்படியே பின்னாடி தள்ளி போகும்போது அங்க இருக்கிற ஒரு டேபிள் அவங்களோட இடுப்புல இடிச்சிருது. மெஸ்ஸி இதுக்கு முந்தின சீன்ல இந்த காட்டுக்குள்ள இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு சின்ன கத்தி எடுத்து இவங்களோட இடுப்புல குத்தி இருப்பாங்க. அந்த கத்தியை அந்த லேடி புடுங்கி போட்டிருக்க மாட்டாங்க, அது இன்னும் அவங்களோட இடுப்புல தான் இருக்குது. அந்த டேபிள் இப்ப அவங்க இடுப்புல இடிச்சதும் அவங்களுக்கு அந்த இடம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஸ்ஸி குத்துன அந்த கத்தி அப்படியே புடுங்கி வெளியில எடுக்கிறாங்க. அதை அவங்க வெளியில எடுக்கும் போது அவங்களோட ரத்தம் அப்படியே வெளியில தெறிக்குது, நிறைய ப்ளீடிங் ஆகுது. அவங்க அப்படியே கீழே உட்கார்றாங்க. மெஸ்ஸி அவங்க மயங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிற டோர் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த லேடி மயங்கலாம் இல்ல. நம்ம மெஸ்ஸி திரும்பி பார்க்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இப்ப அவங்க மெஸ்ஸி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு அந்த
டேபிள்ல குப்புற படுக்க வச்சு ஒரு ஸ்கேல் மாதிரியான வெப்பன் ஒண்ணு இருக்குங்க. அதை எடுத்து அவங்களோட பட்ல அடி அடின்னு அடிக்கிறாங்க. நம்ம மெஸ்ஸி வலி தாங்க முடியாம கத்துறாங்க. நான் இனி இப்படி பண்ண மாட்டேன், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கதறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல காட்டுக்குள்ள இருக்கிற நம்ம சேஸ காட்டுறாங்க. அவரால நடக்க முடியலன்னு சொன்னேன் இல்லையா, அவர் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து நம்ம மெஸ்ஸியை தேடி வந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த லேடி நம்ம மெஸ்ஸிக்கு ஒரு பவுல்ல கொஞ்சமா ஃபுட் வச்சு ஒரு குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி ஸ்பூன் எடுத்து அவங்களுக்கு ஊட்டி விட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மெஸ்ஸி எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயில இருக்கிற அந்த ஃபுட் பிடிக்காம அப்படியே துப்பிடுறாங்க. உடனே அந்த லேடி, ஓ உனக்கு இது பிடிக்கலையா, அப்ப வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு கொடுக்குற ஃபீடிங் பாட்டில் ஏதோ பால் மாதிரியான ஒரு ஐட்டம் இருக்குது. ஆனா அது பால் கிடையாது, ஏதோ கட்டியா இருக்குது. அதை கொண்டு வந்து மெஸ்ஸியோட வாயில திணிக்கிறாங்க. மெஸ்ஸிக்கு அதுவும் சுத்தமா பிடிக்கல. அவங்க அப்படியே வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஃபைனலா அந்த லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பிரஸ்ட வெளியில எடுத்து ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்ற மாதிரி நம்ம மெஸ்ஸிக்கு ஃபீட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம மெஸ்ஸி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பிரஸ்ட் அப்படியே கடிச்சு துப்பிடுறாங்க. அந்த லேடிக்கு அந்த இடம் ஃபுல்லா அப்படியே ரத்தம் வலியுது. அவங்க வலி தாங்க முடியாம அவங்களோட பிரஸ்ட்ல கையை வச்சுட்டு அப்படியே பின்னாடி தள்ளி போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மெஸ்ஸி நேரா அவங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு ரூம்ல இருந்தாங்க இல்லையா, அந்த ரூம் பக்கத்துல போறாங்க. அந்த பக்கத்து ரூம்ல இருக்கிற அந்த ஆளு நம்ம மெஸ்ஸி கிட்ட, நீ எப்படியாச்சும் அந்த கீயை தேடி கண்டுபிடிச்சிட்டு நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஓப்பனிங்ல அந்த லேடி ஒரு டெட் பாடியை வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ரூம் தான். அவங்க அந்த டெட் பாடியோட ஃபிங்கரை கட் பண்ணி போட்டாங்க இல்லையா, அந்த ஃபிங்கர் எல்லாமே அங்கதான் கீழே கிடக்குது. அதை பார்த்ததும் அவங்களுக்கு அப்படியே ரொம்பவே பயமா இருக்குது. அந்த டைம்ல அந்த லேடியோட ஃபுட் ஸ்டெப்ஸ் இவங்களுக்கு கேக்குது. அது கேட்டதும் இவங்க அந்த டோருக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த லேடி அந்த ரூம்குள்ள வரவும் இவங்க அந்த டோருக்கு பின்னாடி இருந்து ஒரு கத்தி எடுத்து அவங்களோட முதுகுல குத்திட்டு அங்க இருந்து கீழே ஓடிடுறாங்க. இப்போ மெஸ்ஸி அப்படியே கீழே இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த கீயை தேடுறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஃபுல்லாமே குழந்தைகளோட பொம்மையா இருக்குது. அந்த பொம்மைங்களுக்கு நடுவுல மனுஷங்களோட தலையை கட் பண்ணி இன்னொரு பொம்மையோட உடம்புல அட்டாச் பண்ணி ஒரு பொம்மையை உட்கார வச்சிருக்காங்க. அதோட கழுத்துல தான் நம்ம மெஸ்ஸி தேடிட்டு இருக்கிற அந்த கீ இருக்குது. அவங்க அந்த கீயை கையில எடுத்துட்டு எப்படியாச்சும் இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி அந்த லேடி வந்து நிக்கிறாங்க. அவங்க மெஸ்ஸியோட காதை என்ன பண்றாங்கன்னு தெரியல, கடிக்கிறாங்களா இல்லனா கத்தியை வச்சு வெட்டி எடுத்துட்டாங்களான்னு தெரியல. அவங்களோட காது அப்படியே அருந்து தொங்கிட்டு இருக்குது. அவங்கள அப்படியே புடிச்சு மேல இருக்கிற அந்த ரூம்க்கே தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த லேடி அந்த கீயை எடுத்து அவங்களோட கழுத்திலே கட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம மெஸ்ஸி அப்படியே அழுதுகிட்டே சேர்ல உட்காந்துருக்கிற அந்த லேடி கிட்ட வராங்க. அவங்க அந்த லேடி கிட்ட என்னோட காதை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த லேடி நம்ம மெஸ்ஸியை அப்படியே ஒரு குழந்தை மாதிரியே அவங்களோட மடியில உட்கார வச்சுக்கிறாங்க. அவங்க கையில ஊசி நூல் இருக்குது, அதை வச்சு அவங்களோட காதையும் தச்சு விடுறாங்க. நம்ம மெஸ்ஸி அன்னைக்கு நைட் அப்படியே அவங்களோட மடியிலேயே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம மெஸ்ஸி கண்விழிச்சு பார்க்கும்போது அவங்க அந்த லேடியோட மடியில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி கண்விழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த கீயை அவங்களோட கழுத்துல இருந்து எடுத்துட்டு பக்கத்து ரூமை ஓபன் பண்ணி அங்க சங்கிலிகளால கட்டி போடப்பட்டிருக்க அந்த ஆளை ரிலீஸ் பண்றாங்க. அந்த ரூம்குள்ளேயே இன்னொரு டெட் பாடியும் இருக்குது. அந்த டெட் பாடி அந்த சங்கிலியில கட்டி போட்டிருக்காங்களே அந்த ஆளோட தம்பின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். அவனா பல மாசமா அந்த லேடி இந்த ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கதாகவும் அவன் நம்ம மெஸ்ஸி கிட்ட சொல்றான். நம்ம மெஸ்ஸி பாவப்பட்டு அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்ப அவன் என்ன பண்றான்னா அவன் கையில ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தி எடுத்து நம்ம மெஸ்ஸியோட கழுத்துல வச்சுட்டு, என்னால இந்த வீட்டோட டோரை ஓபன் பண்ண முடியாது, அதை அந்த லேடியால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். நீ எடுத்துட்டு வந்த அந்த கீ என்னோட லாக்க ரிலீஸ் பண்றதுக்கு மட்டும்தான் உதவும். இப்போ நான் ஒன்ன பணையமா வச்சுதான் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக போறேன். ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு எனக்கு கோஆபரேட் பண்ணனா நான் இங்க இருந்து வெளியில தப்பிச்சு போகும்போது உன்னையும் என் கூட வெளியில கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கழுத்துல கத்திய வச்சு அப்படியே கீழே கூட்டிட்டு போறான். இவன் இப்ப அந்த வீட்டோட டோர் பக்கத்துல போயிட்டு அந்த லேடி கிட்ட ஒழுங்கா வெளியில வந்துரு, உன்னோட டாலோட கழுத்துல நான் இப்ப கத்திய வச்சிருக்கேன், நீ இப்ப எங்க வெளியில வந்து இந்த டோரை ஓபன் பண்ணி விடல அப்படின்னா இவளோட கழுத்தை நான் அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸியோட கண்ணத்துல கத்திய வச்சு சின்னதா ஒரு கீறல் போடுறான். மெஸ்ஸி வழியில கத்துறாங்க. அந்த கத்துற சவுண்ட் கேட்டதும் அந்த லேடி எப்படி கீழே இறங்கி வராங்க. அவன் சொல்றதை கேட்டு அவங்க அந்த டோரையும் ஓபன் பண்றாங்க. இதுக்கப்புறமா அந்த ஆள் என்ன பண்றான்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த மண்வெட்டியை எடுத்து அந்த லேடியோட தலையில அடிச்சு அவங்கள மயக்கமாக்கிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. இந்த டைம்ல நம்ம மெஸ்ஸி அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியில ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த ஆள் நம்ம மெஸ்ஸியும் புடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அவன் மெஸ்ஸி கிட்ட உன்னோட கணக்கா நான் என்ன முடிக்கல, அதனால வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி அந்த லேடியை அந்த மண்வெட்டியை வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அந்த டைம்ல பின்னாடி இருந்து நம்ம மெஸ்ஸி ஒரு கத்தியை எடுத்து அவனோட முதுகுல குத்திடுறாங்க. அவன் அப்படியே பின்னாடி திரும்பி நம்ம மெஸ்ஸி அப்படியே கோவமா பாக்குறான். அந்த டைம்ல அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லேடி அவங்களோட கைகளாலேயே அவனோட முதுகுல ஒரு ஓட்டையை போட்டு அந்த பக்கமா வெளியில எடுத்துடுறாங்க. அவனோட உடம்புல ஒரு பெரிய ஓட்டையே தெரியுது. அந்த ஓட்டை வழியா அவங்க மெஸ்ஸியை பாக்குறாங்க. இப்ப அவங்க அந்த மண்வெட்டியை எடுத்து அவனோட தலையை அப்படியே அடிச்சு அடிச்சு உடைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஓரமா உட்காந்து பாத்துட்டு இருக்கிற மெஸ்ஸி அப்படியே பயந்து போய் அவங்களோட முகத்தை மூடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் அந்த லேடி நம்ம மெஸ்ஸி கிட்ட தான் வராங்க. உடனே நம்ம மெஸ்ஸி நான் தான் உன்னை காப்பாத்தினேன், என்ன எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவங்க மெஸ்ஸியை மேல இருக்கிற அந்த ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்க இருக்கிற சேர்ல உட்கார வச்சுட்டு அவங்க அப்படியே ஒரு சைக்கோபாத் மாதிரியே நடந்துக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த லேடி அவங்களோட கழுத்தை நெரிச்சு அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம மெஸ்ஸி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த லேடியா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டதும் அந்த லேடிக்கு அப்படியே ஹார்ட் டச்சிங் ஆயிருது. அவங்க நம்ம மெஸ்ஸி அப்படியே கீழே விட்டுறாங்க. இப்ப நம்ம சேஸ் இருக்காரு இல்லையா, அவர் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அந்த வீடை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அவர் அந்த வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு மெஸ்ஸி அப்படியே கத்தி கூப்பிடுறாரு. அவரோட சத்தம் கேட்டு
கேட்டதும் நம்ம மெஸ்ஸி அப்படியே ஓடி போய் அந்த ரூமோட ஜன்னலை உடைச்சுக்கிட்டு அப்படியே குதிச்சு வெளியில விழுறாங்க. அவங்க சேஸோட நிலைமையை பார்த்தது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவரோட தாடை எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு இல்லையா, அதை பார்த்து ரொம்ப அழுறாங்க. அவங்க சேஸ் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போயிடலாம், அந்த லேடி கண்டிப்பா நம்மள தேடி வருவா, வா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம சேஸால எந்திரிக்க கூட முடியல. அந்த நேரத்துல அங்க வர அந்த லேடி அவ கையில அந்த மண்வெட்டியை வச்சு மெஸ்ஸியை கொலை பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்ம சேஸ் இருக்காரு இல்லையா, அவர் அந்த லேடி கிட்ட மெஸ்ஸியை எதுவும் பண்ணிராத, என்னோட உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறாரு. அதனால அந்த லேடி நம்ம மெஸ்ஸி அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு சேஸ் கிட்ட போயிட்டு அவரோட ஃபேஸ்ல அந்த தாடு அப்படியே தொங்கிட்டு இருக்கு இல்லையா, அதை அப்படியே புடிச்சு இழுத்துறாங்க. அவர் வலி தாங்க முடியாம கத்தி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இந்த கேப்ல மெஸ்ஸி அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இவங்க அந்த லேடி கிட்ட இருந்து தப்பிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துடுறாங்க. ஆனா அவங்க வந்து சேர்ந்திருக்கிற இடத்துல அவங்கள சுத்திலும் நிறைய பொம்மைகளா இருக்குது. அந்த பொம்மைகளை பார்த்ததும் இவங்க மென்டலி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த லேடி வந்துடுறாங்க. இவங்க திரும்ப பயந்து அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. அவங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த லேடி தோண்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த குழிக்குள்ள அவங்க விழுந்துடுறாங்க. அந்த குழிக்குள்ள அந்த தலை இல்லாத பணமும் கிடக்குது. அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் அந்த குழிக்குள்ள பதுங்கி இருக்காங்க. இப்ப அந்த லேடி அங்க வந்துட்டு அந்த குழிக்குள்ள இறங்கி இவங்களை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம மெஸ்ஸி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழிக்குள்ள இருக்கிற அந்த பணத்தை அப்படியே தூக்கி பிடிச்சுக்கிறாங்க. அதை பார்த்ததும் அந்த லேடி அந்த பணத்தை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அப்படியே சைலண்டா ரியாக்ட் பண்றாங்க. மெஸ்ஸி அந்த பணத்தை அந்த லேடி மேல தள்ளி விட்டுட்டு அந்த குழிக்கு மேல ஏறி அந்த மண்வெட்டி எடுத்து அந்த லேடியோட தலையில ஒரு 2-3 அடி அடிக்கிறாங்க. அந்த லேடி அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப அவங்க திரும்பவும் அந்த குழிக்குள்ள இறங்கி அந்த லேடியோட கையில இருக்கிற அந்த ரிங்கை கலட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால அதை கலட்ட முடியல. அதுக்குள்ள அந்த லேடி மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிடுறாங்க. உடனே இவங்க உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததும் இவங்க ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரை மீட் பண்றாங்க. அவர்கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்டதும் அவர் வாக்கி டாக்கி எடுத்து இந்த சம்பவத்தை பத்தி வேற ஏதோ ரேஞ்சர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. அவர் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது திரும்பவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் இன்ஃபார்ம் பண்றாரு. சோ இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அவர் நம்ம மெஸ்ஸியை அந்த காருக்குள்ள உட்கார வச்சுட்டு தான் வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம மெஸ்ஸியை தேடி அந்த லேடி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம மெஸ்ஸி பயந்து போயிட்டு அந்த ரேஞ்சர் கிட்ட அவன் உங்களை கொலை பண்ணிடுவா, நீங்க ஒழுங்கா அந்த காருக்குள்ள வந்து உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த ரேஞ்சர் கார் எடுத்துட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு கீழே தேடிட்டு இருக்கும்போது அந்த லேடி பின்னாடி இருந்த அந்த ரேஞ்சரோட தலையை துண்டா கட் பண்ணி எடுத்துடுறா. இப்ப அவங்க காருக்குள்ள இருக்கிற நம்ம மெஸ்ஸி அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. மெஸ்ஸி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கால்களால அந்த லேடியை உதச்சி கீழே தள்ளி விட்டுட்டு காரோட டோரை ஓபன் பண்ணி அந்த ஆபீசர் கிட்ட இருக்கிற அந்த கீயை எடுத்துக்கிட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. ஆனா அந்த நேரத்துல அந்த லேடி திரும்பவும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. அவங்க நம்ம மெஸ்ஸியை போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. மெஸ்ஸி அந்த லேடியை பார்த்ததும் காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா அவங்க மேல போயிட்டு மோதிடுறாங்க. அந்த லேடி அப்படியே சுருண்டு அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போனதும் அந்த காரை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பவும் இறங்கி பின்னாடி வந்து அந்த லேடியோட கையில இருக்கிற அந்த ரிங்கை எடுத்துக்கிட்டு திரும்ப அவங்களோட காருக்கு போயிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க எப்படியோ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அப்படி சிரிச்சுக்கிட்டே ஓட்டுறாங்க. இதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு 2-3 விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லேடி அவங்க இந்த படம் முழுக்க பேசவே மாட்டாங்க. வெறும் சைலண்டா ரியாக்ட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ற எல்லாமே ஒரு குழந்தை பண்ற மாதிரி இருக்கும். அவங்களோட கைகளை அவங்க எப்போதுமே ஆட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடி தலையே இல்லாத ஒரு பணத்தை புதைக்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த பணம் வந்து ஒண்ணு இந்த லேடியோட அம்மாவோடதா இருக்கும், இல்ல அப்படின்னா நம்ம மெஸ்ஸி மாதிரியே இந்த லேடியால பாதிக்கப்பட்ட ஒரு விக்டமோடதா தான் இருக்கும். அவங்களோட தலையை தான் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொம்மையோட உடம்புல தச்சு இவங்க வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா இவங்க அந்த ரூம்ல ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஆளு கண்டிப்பா இந்த லேடிக்கு சொந்தக்காரனா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆளு இந்த லேடியை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது உங்க அம்மா இப்ப உயிரோட இல்ல அப்படிங்கறதுனால இந்த வீடு உன்னோடதுன்னு நினைச்சியா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சோ கண்டிப்பா இவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இது போக இந்த லேடி ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட்ல சிக்கிருப்பாங்க போல, அதனால அவங்களோட முகம் வந்து அப்படியே எரிஞ்சு போயிருக்கு. அதனால தான் அவங்க டால் மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க. அவங்களோட முகம் எரிஞ்சிருக்கு அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல நம்ம கிட்ட காட்டுவாங்க. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல நம்ம மெஸ்ஸி அந்த குழிக்குள்ள அந்த லேடியை தள்ளி விடும்போது நம்ம மெஸ்ஸியோட கைப்பட்ட அந்த லேடியோட மாஸ்க் உடைஞ்சிரும். அந்த உடைஞ்ச கேப் வழியா அவங்களோட ஃபேஸை காட்டுவாங்க. அது ரொம்பவே அப்படியே பிளாக்கா ஏதோ கரிஞ்சு போன மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்த விஷயங்கள் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது போக உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரியான ஒரு வீடியோல சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிரிட்டிக் தமிழன். நன்றி, வணக்கம்.